இந்த வாரம் நடக்கிற டிடிஎஃப் டாஸ்க்கு மேல ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மக்களுக்கு இருக்கு. மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்குமே இருக்கு. ஏன்னா டிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே பல வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அது ஒவ்வொரு பிளேயரும் இருக்கிற 10 பிளேயருமே 10 பேருமே தனித்தனியாக விளையாடி அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணி அவனுக்கான அந்த அங்கீகாரத்தை வாங்குறது தான் டிடிஎஃப் டாஸ்க். என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய என்டியூரன்ஸ் என்ன, என்னுடைய கெப்பாபிலிட்டி என்ன, எவ்வளோ நேரம் என்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும், எவ்வளோ நேரம் என்னால் ஸ்ட்ராங்காக ஓட முடியும், எவ்வளோ நேரம் என்னால் ஸ்ட்ராங்காக என்னால் கடைசி வரைக்கும் எப்படி வந்து என்னால் போராட முடியும், இந்த எல்லாமே இதில் அடங்கிடும். சரிங்களா, எல்லாமே இதில் அடங்கிடும். அப்படி ஒருத்தரும் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்து அதன் மூலமாக இறுதி கட்டமாக அதிகமான ஸ்கோர் எடுக்கிறவங்களுக்கு அந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலே டிக்கெட் வந்து கிடைக்க போகுது. அவன் தான் கடைசி வரைக்கும் 15 வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இப்படி தான் இருந்துச்சு. தனித்தனியாக இண்டிவிஜுவலாக விளையாடுற மாதிரியான டாஸ்க் தான் கொடுத்தாங்க. இந்த சீசனில் தான் புதுசாக வந்து டாஸ்க்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்களுக்காக விளையாடணும், அலைன்ஸ் போட்டு விளையாடணும். இப்போ முதல் நாள் நடந்த டாஸ்க்ல இருந்து இன்னைக்கு வரக்கூடிய டாஸ்க் வரைக்குமே அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக வச்சிருந்தாங்க. அது அந்த பல்பு டாஸ்க். இந்த பல்பு டாஸ்க்ல கூட ஏகப்பட்ட பித்தலாட்டங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த டிடிஎஃப்ல முதல்ல நடந்த டாஸ்க் என்ன, அந்த பெயிண்டில் போய் ஃபோட்டோவில் கை வைக்கணும். இதை கூட எப்படி அவங்க வச்சிருக்கலாம், யார் யாரோட போட்டோல கை வைக்கிறீங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படிங்கிறத வச்சிருந்தா அந்த கேம் ஃபேரான கேம். ஆனால் இவங்க என்ன அதில் ஒரு சின்னதாக ஒரு மாறுதல் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் மற்றவங்க ஃபோட்டோவில் கை வச்சிங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் அப்படின்றத சொன்னாங்க. அப்படி தான் ராணுவுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சது. சௌந்தர்யா போய் ராணுவ ஃபோட்டோவில் கை வச்சு அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைச்சது. சரி, அந்த ஒரு டாஸ்க் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டாவதாக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் என்னன்னா நெருப்பு குழி அப்படிங்கிற ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய ஃபோட்டோவை யாருக்கு இந்த டிடிஎஃப் போகக்கூடாது, யார் இந்த கேமில் இருக்கக்கூடாது, விளையாடக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு பெல் அடித்து நீங்கள் எரிக்கணும். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், யார் இருக்கணுமோ அவங்க இருக்கட்டும். இப்போ இவங்க இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள பெருக்கும். அது ஆப்வியஸாக எப்படி ஆயிரும், இன்னொருத்தவங்களுக்காக விளையாடுற டாஸ்க் தான், தனக்காக விளையாடுற டாஸ்க் அது இருக்காது. அப்படித்தான் நேற்று வந்து இருந்துச்சு. அந்த டாஸ்க்கு முடிவில் ராயனுக்கு 5 பாயிண்ட், சௌந்தர்யாவுக்கு 4 பாயிண்ட், ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட். அதே டாஸ்க்கை அப்பயே முடிக்காம மறுபடியும் என்ன ஒரு பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் லெவல் 2ன்னு சொல்லி தோத்தவனெல்லாம் திருப்பி விளையாட வச்சு அங்கே ஒரு அலையன்ஸ் முத்துக்குமரன் போட்டு தான் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில அவர் மாட்டினாப்புல. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த டாஸ்க்கும் நியாயமான டாஸ்க்காக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. விஷாலுக்கு அதில் 3 பாயிண்ட் கிடைச்சிருந்தது. ஸோ அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு டாஸ்க். அதுக்கப்புறமா மூணாவதாக நடந்த டாஸ்க் தாங்க இந்த டாஸ்க். சரி, மூணாவதாக நடத்தப்பட்ட டாஸ்க் தான் அந்த பல்பு டாஸ்க்கு. ஆனால் 4வதாக நடந்த டாஸ்க்கு நம்ம வந்து ஒரு வாட்டி சின்னதாக பார்த்துருவோமா. காலையில் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு டாஸ்கே வச்சுட்டாங்க. யார் நல்லா பேசுகிறாங்களோ இந்த எல்லாருக்கும் நான் ஒரு 3 பாயிண்ட் தரேன் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டுக்கு நான் ஏன் டிசர்விங் அப்படிங்கிறத நீங்கள் பேசணும். நீங்கள் யார் இதில் நல்லா பேசுகிறீங்களோ அவங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். யார் வந்து நல்லா பேசுனாங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்கள் அவங்களையே வந்து ஒருத்தரை சூஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு பாயிண்ட் எப்படி கிடைக்குது பாருங்கள். இவங்க ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவும் ஆப்வியஸாக எப்படி போயிடுச்சு, அடுத்தவங்களுக்காக விளையாடுற ஒரு கேமாக தான் போயிடுச்சு. ஸோ கடைசியாக ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் இண்டிவிஜுவல் கேமாக வச்சானுங்க, பல்பு டாஸ்க். இந்த பல்பு டாஸ்க் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார் யார் எவ்வளோ ஹைட்டுன்றதை இவங்க மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு கார்டன் ஏரியாவில் ஒரு செட்டப்பை போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கைப்பிடியில் ஒரு பல்பு இருக்கும். அந்த பல்பை நம்ம ஃபிங்கரோடைய டிப்பில் வந்து ஹோல்டு பண்ணி நிற்கணும். யார் அதிக நேரமாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு 3 பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறதாக சொன்னாங்க. இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து டக்குன்னு அவுட் ஆனாங்க. உதாரணத்துக்கு பவித்ரா, ஜாக்லின், அருண், இவங்கெல்லாம் டக்குன்னு அவுட் ஆனாங்க. சௌந்தர்யா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவுட் ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா அவுட் ஆனது மட்டும்தான் நியாயமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஆப்வியஸாக கையை எடுத்துட்டாங்க. கையை எடுத்து வச்சாங்க. அதை நம்மளால கண் கூட பார்க்க முடியும். மற்றபடி அருணுக்கோ ஜாக்லினுக்கோ மஞ்சரிக்கோ நடந்தது எப்படி அந்த லைட் அணைஞ்சதுன்னு நமக்கு தெரியல. சரி, இதுவே இவ்வளோ சந்தேகமாக இருக்கும்போது பவித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த பவித்ரா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கையை துளி கூட அசைக்கல. ஆனால் அவங்களோட லைட் வந்து அணைஞ்சி ஆஃப் ஆச்சு. அந்த வீடியோவை நான் காட்டுறேன், நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். பவித்ரா அவங்களோட கையை எடுக்கவே இல்லை, கையை வச்ச இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஆனால் லைட்டு அணைஞ்சு ஆஃப் ஆகுது. அதை ஒரு காரணமாக சொல்லி பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, பவித்ராவை எலிமினேட் பண்ணிட்டாங்க.
ஆனா இன்னொருத்தர் இருக்காரு விஷால், அவருடைய கை வந்து கடகட கடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட அவருடைய லைட் வந்து ஆஃப் ஆகல. அந்த லைட்டை பாத்தீங்கன்னா லைட்டா நீங்க வந்து கையை அசைச்சாலுமே அந்த லைட் ஆஃப் ஆகுது. அப்படிதான் ஜாக்லின் அவுட் ஆனாங்க, அருண் அவுட் ஆனாரு, மஞ்சரி அவுட் ஆனாங்க. ஆனா பவித்ரா கையை எடுக்கவும் இல்லை, கையை அசைக்கவும் இல்லை. இத்தனைக்கும் அவங்க இப்படி பிடிச்சிருக்கிறாங்க, ஒத்த விரல்ல இருந்தா கூட அசைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 5 விரலுமே அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க ஒரு விரலை அசைச்சாலா கை எப்படியுமே அந்த லைட் ஆஃப் ஆகாது. ஒரு விரல ஹோல்டு பண்ணாலே அந்த லைட் எரியும் போது நான் 5 விரல நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அப்ப நான் ஒரு விரலை எடுத்தாலும் எடுக்கலனாலும் அந்த லைட் ஆஃப் ஆகவே ஆகாது. கரெக்டா? அப்படி இருந்தாலும் அவங்க ஒரு விரல கூட எடுக்கல. ஆனா வாண்டடா லைட்டை இவங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பவித்ராவை அவுட் பண்றாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு டாஸ்க்லயும் ஏதாவது ஒரு விஷயத்துல சீட் பண்றாங்க. இந்த டாஸ்க்ல முழுக்க முழுக்க சீட் பண்ணி பவித்ராவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு கேம். விஷாலுக்காகவே 2 டாஸ்க்லுமே வந்து ப்ரையாரிட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. விஷால் இந்த டாஸ்க்ல ஜெயிச்சு 3 பாயிண்ட் எடுக்கிறான். அதுக்கு முன்னாடி அந்த 2.0 அதுல ஜெயிச்சு 3 பாயிண்ட் எடுக்கிறான். 6 பாயிண்ட்ல டாப்புக்கு போயிட்டான். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம இருந்த விஷால் 2 கேம்ல 3 பாயிண்ட் எடுத்து 6 பாயிண்ட் எடுத்து டாப்புக்கு போயிட்டாப்புல. இது என்னது இது? அதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் கேம் வைக்கிறீங்க? டேரக்டா டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை விஷால் கையில் கொடுத்து நீங்க ஃபைனல்ஸ்க்கு அனுப்பலாம்ல. சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காக பவித்ராவும் உங்க சேனல் ப்ராடக்ட் தான், தீபக்கும் உங்க சேனல் ப்ராடக்ட் தான், இப்போ சௌந்தர்யாவும் உங்களோட சேனல் ப்ராடக்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சரியும் உங்க சேனல் ப்ராடக்ட் தான், அருணும் உங்க சேனல் ப்ராடக்ட் தான். இவங்களுக்கு இல்லாத ப்ரையாரிட்டி விஷாலுக்கு ஏன் கொடுக்குறீங்க? சரி, விஷாலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல, விஷால் நியாயமா ஜெயிச்சதாவே இருக்கட்டுமே, பவித்ராவுக்கு எப்படி லைட் ஆஃப் ஆச்சு? இந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தாலே தெரியும், சேனல் பயங்கரமாக சீட் பண்ணுறாங்க. சீட் பண்ணி தான் இந்த டாஸ்கே நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ யார் டிடிஎஃப் வின் பண்ணாலும் அது நியாயமாக இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து மக்களாகிய நீங்கள் தான் பார்த்து எதனா வந்து ஒரு முடிவு பண்ணணும். பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் அரவிந்தன்.